அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் சொல்ல வரது ஒரே ஒரு விஷயம் தாங்க. என்ன சொல்லியிருக்கிறேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன். 2026 எல்லாருமே ஓட்டு போட்டாச்சு. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வருங்க. மொத்தம் 4 கட்சி மெயினாக சொல்லியிருக்காங்க. யார் வந்தாலும் தயவு செய்து அந்தந்த பகுதியில் யார் வந்தாலும் எல்லா மக்களுக்குமே நல்ல ஒரு இது தான். யாருமே குறை சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்கவுங்களுக்கான வேலை செஞ்சுருக்காங்க. நாங்கள் குறை சொல்லலை. இதுக்கப்புறம்லாம் நடந்த விஷயங்கள்லாம் விட்டுட்டு இனிமே அடுத்து இந்த 2026 ஒரு புது உலகமாக கொண்டு வரணும். புது உலகமாக கொண்டு வந்து மாற்றத்தை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இனிமேல் மக்களுக்கு என்ன தேவைன்னு நீங்களே உங்களோட ஆட்களை ஒரு 5 பேர் தெருவுக்கு உங்களோட பிரச்சனை என்ன அதை கேட்டு நீங்கள் அதை சரி செஞ்சு கொடுத்தாலுமே உங்களோட பெரிய ஆள் இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க. மக்களோட பிரச்சனைகளை யார் வீடு ஏறி கேட்டு அதை பண்ணி தராங்களோ, அவங்களோட பிரச்சனை குறைகளை தீர்த்து வைக்கிறாங்களோ, அவங்கள வாழ்க்கையில் மக்கள் எப்பவுமே மறக்க மாட்டாங்க. இப்போ நம்ம 4 பேர் போய் கேட்க அவங்களுக்கு என்ன ஆகும்னா அவங்களே நம்மளை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம செய்கிறப்போ அவங்களுக்கு பீப்புள்கிட்ட அவங்க மனசில் நம்ம பதிஞ்சிட்டோம்னா நம்ம போக தேவையில்லைங்க. அவங்களே நம்மளை தேடி ஃபோன்லேயோ இல்லை அவங்களே நம்மளை தேடி வர அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி எல்லாருமே இந்த 2026 கேண்டிடேட்டாக நின்னவங்களுக்கு நான் இதை ஒரு வேண்டுகோளாக சொல்கிறேங்க. தயவு செய்து மக்களை போய் பாருங்கள், மக்களுடைய பிரச்சனையை கேளுங்க. இதை சரி செஞ்சாலுமே உங்களை தேடி மக்களே நாடி வருவாங்க. எந்த சமயத்திலும் உங்களோட ஞாபகம் அவங்களோட நினைவில் எப்பவுமே இருக்கும். அதனால் எல்லாருமே யார் வந்தாலும் வரலனாலும் வராதவங்களுக்கு என்னோட வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். வந்தவங்க கண்டிப்பாக இதை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். வாழ்க பாரதம், வளர்க தமிழகம்.